கர்ப்பிணி பெண்களை கேட்டால் எங்கள் மாமியார் வந்து இதையாவது பையனாக இருக்கணும், பையன் இல்லைன்னு எங்களுக்கு திட்டுறாங்க. அதுக்கு தான் இந்த அளவுக்கு 5000 செலவு பண்ணி வந்தோம்னு ஒரு அம்மா ஏழையான அம்மா சொல்கிறாங்க. ஏற்கனவே 2 பொண்ணுங்க, அதான் செக் பண்ண வந்தோம், பொண்ணா இருந்தா அழிச்சிருவோம்னு இந்த பெண்கள் கொடுத்த வாக்குமூலத்தை பார்க்கும்போது இன்னுமா இது மாதிரி நடக்கிறது என்றுதான் யோசிக்க வைக்கிறது. சுமார் 1 மாதத்திற்கு முன்பு கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என கண்டறியும் சட்டவிரோத கும்பல் தருமபுரியில் சிக்கியது. அந்த சம்பவத்தில் இருந்தே தருமபுரி சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் இறங்கிய நிலையில் அதேபோல இன்னொரு கும்பல் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த கும்பலை கண்காணிக்க ஆரம்பித்த அதிகாரிகளுக்கு சேலம் தருமபுரியில் இருந்து 4 கர்ப்பிணிகளை கரு பாலின பரிசோதனைக்கு அழைத்து செல்லும் தகவலும் தெரிய வந்தது. இதனையடுத்து சுகாதாரத்துறை இணை இயக்குனர் சாந்தி தலைமையிலான குழுவினர் தருமபுரியில் இருந்து அந்த கும்பலை பின்தொடர்ந்து வந்தனர். காரில் வந்த கும்பல் பெரம்பலூர் மாவட்டம் செங்குணம் என்ற இடத்தில் எம்ஜி மெடிக்கல்ஸிற்கு மேலே இருந்த அறைக்குள் சென்றது. அதிகாரிகளும் பின்னாலேயே செல்ல சட்டவிரோதமாக பாலினத்தை கண்டறியும் கும்பல் கையும் களவுமாக சிக்கியது. அதாவது தருமபுரியைச் சேர்ந்த அந்த கும்பல் பல இடங்களில் ஏஜென்ட்களை வைத்திருக்கிறது. கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என பரிசோதிக்க விரும்பும் பெண்களை ஏஜென்ட்கள் மூலமாக அடையாளம் கண்டுகொள்ளும் கும்பல் பின்னர் 4-5 பேர் சேர்ந்ததும் அந்தந்த பகுதிக்கே சென்று பரிசோதனை செய்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. புரோக்கர்ஸ் மூலமாக ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்கள ஒரு இடத்துக்கு வர வச்சு அங்கிருந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்குறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிது. அந்த தகவலின் பேரில் வந்து நாங்கள் அவங்கள தொடர்ந்து கண்காணிச்சப்ப இந்த ஒதுக்குப்புறமான இந்த மெடிக்கலுக்கு மேலே இருக்கிற ரூமில் சட்டவிரோதமாக ஒரு மிஷினை வச்சு இந்த மனிதர் தான் பண்ணிட்டு இருந்தார். கருவின் பாலினத்தை கண்டறிய 15,000 ரூபாய், டிரான்ஸ்போர்ட்டிற்கு 1,500 ரூபாயை வாங்கிக் கொள்ளும் இந்த கும்பலில் தற்போது முருகன் என்பவர் மட்டுமே சிக்கி இருக்கும் நிலையில் அதிகாரிகளை பார்த்ததும் தப்பி ஓடிய ஏஜென்ட் தங்கமணி உள்ளிட்டோரை தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட முருகன் மருத்துவர் ஒருவரிடம் எடுபடியாக வேலை பார்த்து வந்த நிலையில் யூடியூபில் வீடியோ பார்த்தும் கருவின் பாலினத்தை எப்படி பரிசோதிப்பது என கற்றுக்கொண்டதாக வாக்குமூலம் கொடுத்து அதிர வைத்திருக்கிறார். இந்த வேலை உங்களுக்கு எப்படி தெரியுங்க? அவர் கூட யார் கூட இருந்தீங்க? டாக்டர் இளையராஜன். சரி, அவர் கூட இருந்தேன். இல்லை அப்புறம் ஏதோ யூடியூப்ல கற்றுக்கிட்டீங்கிறாங்க. அப்போ அவங்க யூடியூப் எப்போ பார்த்து சட்டவிரோத பாலின பரிசோதனை கும்பலிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்களை ஆய்வு செய்து வரும் அதிகாரிகள் வேறு யார் யாருக்கெல்லாம் தொடர்பு, முக்கியமான மருத்துவர்கள் யாராவது சம்பந்தப்பட்டிருப்பார்களா என விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அத்தோடு பாலின பரிசோதனைக்கு இடம் கொடுத்து உடந்தையாக இருந்த எம்ஜி மெடிக்கல்ஸ் உரிமையாளர்களும் அதிகாரிகளை பார்த்ததும் தப்பி ஓடிய நிலையில் அவர்களையும் தேடி வருகின்றனர். மேலும் பாலின பரிசோதனைக்கு பயன்படுத்தும் உபகரணங்களை கைப்பற்றிய அதிகாரிகள் அவற்றை எங்கு வாங்கினார்கள், வேறு யாரெல்லாம் உடந்தையாக இருக்கிறார்கள் என துருவி விசாரித்து வருகின்றனர். இந்த மெஷினை வந்து 1 லட்சத்துக்கு வாங்கன்னு தான் சொல்றாரு. இந்த மாதிரி சட்டவிரோதமாக மிஷின் வாங்குறது, சட்டவிரோதமாக பண்ணுறது, இதுக்கு நம்ம உடனே ஆகக்கூடாது. முக்கியமாக இது கர்ப்பிணி பெண்கள் தான் மாறணும். இதனையடுத்து கருப்பாலின பரிசோதனைக்கு வந்த 4 கர்ப்பிணிகளிடம் நடத்திய விசாரணையில் ஏற்கனவே 2 பெண் பிள்ளைகள் இருப்பதால் 3வது குழந்தையை பரிசோதனை செய்ய வந்ததாக கூறியதோடு இதுவும் பெண் குழந்தையாக இருந்தால் கருவிலேயே அழித்து விடுவோம் என கூறி இன்னும் அதிர்ச்சி கொடுக்க 4 பேருக்கும் அறிவுரை கூறி தனது காரிலேயே சுகாதாரத்துறை அதிகாரி சாந்தி அழைத்து சென்றார். இதனை அடுத்து பெரம்பலூர் மாவட்ட இணை இயக்குனர் மாரிமுத்து கொடுத்த புகாரின் பேரில் போலீசாரின் பிடியில் சிக்கிய முருகன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணையில் அவர் வேப்பூர் அருகே உள்ள கச்சி மயிலூர் என்னும் பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.